பணக்கார மனப்போக்கு மற்றும் செல்வத்தை உருவாக்கும் வாழ்க்கை ரகசியங்கள். இந்த உலகத்தில் பலர் தினமும் கடினமாக உழைத்து வருகிறார்கள். காலை முதல் மாலை வரை வேலை செய்கிறார்கள். இருந்தாலும் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படுவதில்லை. ஆனால் சிலர் குறைந்த உழைப்பில் கூட அதிக வருமானம் பெறுகிறார்கள். அவர்கள் வெற்றி பெறுவதற்கான காரணம் வெறும் அதிர்ஷ்டம் அல்ல. அவர்கள் பணத்தைப் பற்றியும் வாழ்க்கையைப் பற்றியும் வருமானத்தைப் பற்றியும் வேறுபட்ட முறையில் சிந்திக்கிறார்கள். பெரும்பாலான மக்கள் வேலை செய்து சம்பளம் பெறுவதுதான் வாழ்க்கையின் முக்கிய நோக்கம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான செல்வந்தர்கள் பணத்திற்காக ஓடுவதில்லை. அவர்கள் பணம் தங்களுக்காக வேலை செய்யும் அமைப்பை உருவாக்குகிறார்கள். அதுவே அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. பணக்காரர்கள் மற்றும் சாதாரண மக்களின் சிந்தனை வித்தியாசம். சாதாரண மனிதன் பள்ளியில் படிப்பு, நல்ல வேலை வாங்க வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறான். நல்ல சம்பளம் கிடைக்கிறதா என்றால் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும் என்று நம்புகிறான். ஆனால் பணக்கார மனப்போக்கு கொண்டவர்கள் வேறு விதமாக சிந்திக்கிறார்கள். அவர்கள் முதலில் கேட்பது, எப்படி நான் என் நேரத்தை பணமாக மாற்றாமல் வருமானம் உருவாக்கலாம்? எப்படி ஒரு சொத்தை உருவாக்கலாம்? எப்படி பணம் என்னை தேடி வரச் செய்யலாம்? இந்த சிந்தனைதான் அவர்களின் வாழ்க்கையை மாற்றுகிறது. சாதாரண மனிதன் சம்பளம் வந்தவுடன் செலவுகளை அதிகரிக்கிறாள். ஆனால் புத்திசாலி மனிதன் வருமானத்தை அதிகரிக்கும் சொத்துக்களை வாங்க முயற்சி செய்கிறான். பணம் சம்பாதிப்பது மற்றும் போதாது. பலர் நல்ல சம்பளம் பெறுகிறார்கள். ஆனா மாத்து இறுதியில் பணம் எதுவும் மிச்சமிருக்காது. ஏனெனில் அவர்கள் பணத்தை நிர்வகிக்க தெரியாமல் இருக்கிறார்கள். உண்மையில் செல்வம் என்பது எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பதல்ல, எவ்வளவு சேமிக்கிறோம் என்பதுமல்ல. எவ்வளவு காலத்திற்கு பணம் நம்மை வேலை செய்யாமல் வாழ வைக்கிறது என்பதே. ஒரு மனிதன் சம்பளம் இல்லாமல் இருந்தாலும் அதனுடைய சொத்துகள் அவனுக்கு பணம் கொடுத்து கொண்டே இருந்தால் அவன் உண்மையான செல்வந்தன். சொத்து என்றால் என்ன? பலர் வீடு, ஆர் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கினால்தான் பணக்காரர் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான சொத்து என்பது உங்களுக்கு தொடர்ந்து பணம் கொண்டு வரும் ஒன்று. உதாரணமாக, வாடகை வருமானம் தரும் வீடு, லாபம் தரும் தொழில், யூடியூப் சேனல், புத்தகங்கள், ஆன்லைன் கோர்ஸ், முதலீடுகள், பங்குச்சந்தை, டிஜிட்டல் கான்டென்ட். இவை அனைத்தும் நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தாலும் வருமானம் உருவாக்க முடியும். ஆனால் இஎம்ஐ அதிகமான கார், பயன்படுத்தாத ஆடம்பர பொருட்கள், தேவையற்ற செலவுகள், இவை உங்கள் பணத்தை வெளியே இழுத்து செல்லும். அதனால பணக்காரர்கள் முள்ளி வருமானம் தரும் சொத்துக்களை உருவாக்கிறார்கள். பின்னர் தான் ஆடம்பரத்தை தேடுகிறார்கள். கல்வி முக்கியம், ஆனால் நிதி கல்வி அதைவிட முக்கியம். பள்ளியில் கணிதம், அறிவியல், வரலாறு அனைத்தும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆனால் பணத்தை எப்படி நிர்வகிப்பது என்பதை பெரும்பாலும் யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை. அதனால் பலர் நல்ல சம்பளம் இருந்தும் கடனில் சிக்குகிறார்கள். அதிக வருமானம் இருந்தும் சேமிக்க முடியாமல் தவிக்கிறார்கள். வாழ்க்கை முழுவதும் வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். நிதி கல்வி என்பது பணத்தை எப்படி பயன்படுத்துவது, முதலீடு செய்வது எப்படி, வருமானத்தை அதிகரிப்பது எப்படி, தேவையற்ற அடன்களை தவிர்ப்பது எப்படி, பணத்தை பணமாக மாற்றுவது எப்படி என்பதை கற்றுத்தருகிறது. இந்த அறிவு இல்லாமல் அதிக பணம் சம்பாதித்தாலும் அது நீண்ட நாட்கள் நிலைக்காது. பயமும் பேராசையும் மனிதனை கட்டுப்படுத்தும் இரு சக்திகள். பலர் வேலைக்குச் செல்வதற்கான முக்கிய காரணம் பயம். பணம் இல்லாமல் போய்விடுமோ, குடும்பத்தை நடத்த முடியாதோ, சமூகத்தில் மதிப்பு குறையுமோ, இந்த பயம் அவர்களை சம்பள வாழ்க்கைக்குள் கட்டி போடுகிறது. அதே நேரத்தில் சிலர் அதிக சம்பளம் கிடைத்தவுடன் அதிக செலவுகளுக்குள் சிக்கிக் கொள்கிறார்கள். இது பேராசை. அதனால் அவர்கள் பெரிய இஎம்ஐ, தேவையற்ற கடன், ஆடம்பர வாழ்க்கை இவற்றில் சிக்கிக் கொள்கிறார்கள். உண்மையான புத்திசாலித்தனம் என்பது பயத்தையும் பேராசையையும் கட்டுப்படுத்துவது. வேலை மட்டும் வாழ்க்கையை மாற்றாது. ஒரு வேலை உங்களுக்கு சம்பளம் தரலாம், ஆனால் அது செல்வத்தை உருவாக்கும் என்று அர்த்தமில்லை. உண்மையான வளர்ச்சி சைட் இன்கம் உருவாக்குவது, சொத்துக்களை உருவாக்குவது, திறமைகளை வளர்ப்பது, பிசினஸ் மைண்ட் செட் கற்றுக்கொள்வது இதில்தான் உள்ளது. இன்றைய காலத்தில் இணையம் மூலம் பல வாய்ப்புகள் இருக்கின்றன. ஃப்ரீலான்சிங், வீடியோ எடிட்டிங்,
கண்டென்ட் கிரியேஷன், AI டூல்ஸ், பிளாகிங், ஆன்லைன் டீச்சிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இவை அனைத்தும் ஒரு நாள் பெரிய வருமானமாக மாறலாம். தோல்வியை பயப்படக்கூடாது. பலர் தோல்வியை மிகவும் பயப்படுகிறார்கள். அதனால் புதிய முயற்சிகளை தொடங்கவே மாட்டார்கள். ஆனால் செல்வந்தர்கள் தோல்வியை பாடம் என்று பார்க்கிறார்கள். ஒரு முயற்சி தோல்வியடைந்தாலும் அவர்கள் மீண்டும் முயற்சி செய்கிறார்கள். ஏனெனில் அனுபவம்தான் உண்மையான ஆசிரியர். பணம் சம்பாதிக்க நினைப்பவர்கள் விமர்சனங்களை தாங்க வேண்டும், தோல்வியை ஏற்க வேண்டும், தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் வளர்ச்சி கிடைக்கும். நேரம் என்பது மிகப்பெரிய சொத்தும். பணம் இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் நேரத்தை திரும்ப பெற முடியாது. அதனால் வெற்றி பெற்றவர்கள் நேரத்தை மிகவும் மதிக்கிறார்கள். அவர்கள் காலையில் சீக்கிரம் எழுவார்கள், திட்டமிட்டு செயல்படுவார்கள், தேவையற்ற விஷயங்களில் நேரம் செலவிட மாட்டார்கள், தினமும் புதிய திறமைகளை கற்றுக்கொள்வார்கள். ஒரு மனிதன் தினமும் 2 மணி நேரம் தனது வளர்ச்சிக்காக செலவிட்டால் சில வருடங்களில் அவன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய விடுங்கள். பெரும்பாலான மக்கள் நான் வேலை செய்தால்தான் பணம் வரும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான செல்வந்தர்கள் எப்படி பணம் எனக்காக வேலை செய்யும் என்று சிந்திக்கிறார்கள். அதற்காக அவர்கள் முதலீடு செய்கிறார்கள், சொத்துக்களை வாங்குகிறார்கள், தானாக வருமானம் தரும் அமைப்புகளை உருவாக்கிறார்கள். இதுவே நீண்ட கால செல்வத்தை உருவாக்கும் ரகசியம். முடிவுரை: வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் வெறும் சம்பளம் மட்டும் போதாது. பணத்தைப் பற்றி புரிதல் தேவை, சரியான சிந்தனை தேவை, நிதி கல்வி தேவை, கடின உழைப்புடன் புத்திசாலித்தனமும் சேர வேண்டும். சம்பளத்தை மட்டும் நம்பாமல் சொத்துக்களை உருவாக்க வேண்டும். பயத்தால் வாடாமல் வாய்ப்புகளை தேட வேண்டும். நேரத்தை வீணாக்காமல் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். உண்மையான செல்வம் என்பது வங்கியில் இருக்கும் பணம் மட்டுமல்ல, உங்களுக்கு சுதந்திரமாக வாழும் சக்தியை தரும் வாழ்க்கை அமைப்பே உண்மையான செல்வம். ஒரு நாள் பெரிய வெற்றி கிடைக்க வேண்டுமானால் இன்று முதல் உங்கள் சிந்தனையை மாற்ற வேண்டும். ஏனெனில் வாழ்க்கையை மாற்றும் முதல் விஷயம் பணம் அல்ல.